மனம் ஒருநிலைப்பட்டு இந்த உயிர் நல்லா இருக்கணும் நீங்கள் தொட்டு பிளஸ் பண்ணீங்கன்னா அந்த உயிர் நல்லா இருக்கும். எப்படி இருக்கும்லாம் கேட்காதீங்க, அந்த வார்த்தையே வலுப்பெற்று விடும். நீங்கள் இதுக்கு மந்திரம் சொல்ல வேணாம், ஒன்றும் சொல்ல வேணாம். எப்படி இருக்கணும்? தவம் பண்ணுங்க, கருணை உள்ளத்தோடு இருங்க. கருணைனா அன்னதானமும் சேர்த்து வருது, அது மெயினாக அன்னதானம். நீங்கள் அன்னதானம்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வளர்ச்சி யாருன்னு நினச்சாலும் தடுக்க முடியாது. வள்ளல் பெருமானே சொல்கிறார், பசித்தவர்களுக்கு பசியாற்றுவிப்பதே விரதமாக கொண்ட ஜீவகாருண்யம் உள்ள. ஜீவகாருண்யம்னா என்ன? ஜீவன்னா எல்லா உயிர்கள்னு அர்த்தம். செடி, மரம், கொடி, புல், பூண்டு, எலி, கிளி, இதுதான் ஜீவன். காருண்யம்னா கருணைன்னு அர்த்தம். இது எல்லா உயிர்கள் மீதும் நீங்கள் கருணை வைப்பதற்கு பேர் ஜீவகாருண்யம். புரிஞ்சுதா? எல்லா உயிர்கள் மீதும் பசித்தவர்களுக்கு பசியாற்றுவிப்பதே ஜீவகாருண்யமாக கொண்ட ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு. சம்சாரிகள்னா இந்த உலக வாழ்க்கை வாழ்ற மனுஷங்களுக்குன்னு அர்த்தம். அரசர்களால்